நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னு மனதார வேண்டிக் கொள்கிறேங்க. அவரை வேண்டிட்டு இந்த பதிவை நம்ம கேட்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கதிர்வேலா போற்றி. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, மகர ராசியில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது வெற்றியில் தாங்க போய் முடியும். அதனால் இந்த வருடம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு வருடமும் எந்த ஒரு நல்ல செயலை செய்ய ஆரம்பித்தாலும் முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு ஆரம்பிங்க. நல்லதே நடக்கும். சரிங்களா? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்த எல்லாருமே சோதனைகள் நிறையா வருங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் ஆற்றலும் மன தைரியமும் இந்த மகர ராசிக்கு அதிகமாகவே இருக்குது. அதனாலேயே என்னவோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது இப்போ தான் முடியுது, சொப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விடமுன்ன இன்னொரு பிரச்சனை பக்கத்தில் வந்து நிற்குங்க. இது உண்மை தானே? ஆமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எஸ் சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 வருடம் வந்து எப்படி இருக்குது, உங்கள் ராசி கிரக நிலைகள்லாம் என்ன மாதிரி இருக்குது, இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பு இருக்குது. தனி ஒன்று இல்லைங்க, 2 3ன்னே சொல்லலாம். என்னென்னா சனி பேச்சு இருக்குது, குரு பேச்சு இருக்குது, ராகு கேது பேச்சியும் இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த வருடம் இந்த சனி பேச்சு, ராகு கேது பேச்சு எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெளிவாக காணலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் சில பேர்லாம் சொல்லுவாங்க சோதிடத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பரிகாரத்துலலாம் எங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏங்க நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அது வந்து தனிப்பட்டவங்களோட ஒரு கருத்து. சரிங்களா? இப்போ நானே கூட சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம இதை பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னால் அதை சுத்தமாக நம்பாதீங்க. அதாவது நீங்கள் ஒரு சில பரிகாரம் பண்ணால் இல்லை ஒரு சில கடவுளை வேண்டணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனையிலேருந்து நாம் ஓரளவுக்கு சேஃப் ஆகிக்கலாம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்மளோட கர்ம வினைகள், அதாவது நம்ம நல்ல கர்மம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதோட பலனும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகும். நம்மளோட கெட்ட கர்மங்கள் இருந்தாலும் அதோட பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகும். இல்லை இதுலேருந்து ஒரு விடிவு இருக்காதானா? நிச்சயம் இருக்குங்க. நம்ம பரிகாரம் செய்தை விட நம்ம கடவுளை வந்து மனதார வேண்டலாம். அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுதை விட நம்ம சண்டைக்கார காலிலே விழுந்துடலான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க நாம் வந்து பரிகாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த வருடம் நீங்கள் எந்த கடவுளை வேண்டுனா உங்களோட ராசிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லை, எந்த காலகட்டத்தில் நம்ம விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம அதிக முயற்சி செஞ்சால் அந்த இடத்துல சக்ஸஸ் வந்தே தீரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா பாதி பிரச்சனை வராமல் நம்மளால் தடுக்க முடியும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம அதுக்கு பதில் பேசுகிறத விட மௌனமாக இருக்கிறது அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கும் அந்த பிரச்சனை பெரிய அளவாக போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல தீர்வு. அதே மாதிரி தாங்க. ஆனால் எல்லா பிரச்சனை டைமும் அப்படி இருக்க முடியாது இல்லையா? ஒரு சில இடத்துல நம்ம பேசலை அப்படின்னா நாம் வந்து அவமானப்பட்டு நிற்போம். அதாவது இவனுக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மேலும் மேலும் அசிங்கப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம பேசணும். அது எந்த இடமா இருக்கும், எந்த இடத்துல நம்ம பேசணும், பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும், நம்ம குடும்ப பொருளாதார நிலைகள் இந்த வருஷம் எப்படி இருக்குது, அதுக்கு ஏற்றாப்புல நம்ம செலவுகளை பண்ணலாமா, இல்லை சேமிப்பு வச்சா இந்த வருஷம் நமக்கு டாப்பில் வருமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா ராசிக்குமே நல்லது. அதனால் நாங்கள் வந்து மாத பலன்களும் சொல்கிறோம். மாத பலன்கள் அன்றைய மாத பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் தெரியும். இப்போது இந்த 2025 வருடம் மகர ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, பொருளாதாரம், குடும்ப நிலை, மகர ராசியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பொதுவாகவே மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதமும், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதமும் நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உங்களோட உழைப்பால் வளர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. யாருக்கிட்டையும் எதுக்கும் கையேந்தி நிற்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய
ஒரு நபர் தாங்க இந்த மகர ராசி நேயர்கள். உங்களுக்கு இந்த 2025வது வருடம் ராசி அதிபதி சனி பகவான் ஆண்டு தொடக்கத்தில் 2ல் சஞ்சரிப்பது 7.5 சனியில் பாத சனி என்பதனால சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்தித்தாலுமே வரும் 29/3/25 அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் திருக்கணித சித்தாந்தப்படி சனி பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டுக்கு மாறுதல், அப்புறம் 3ல் சஞ்சாரிக்க இருப்பதனால அதனால் வரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடியான எல்லா பலன்களையுமே கண்ட பனி போல படிப்படியாக குறையுங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு நடைபெற்று வந்த 7.5 சனியானது திருக்கணித சித்தாந்தப்படி முடிவடைவதனால உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க இந்த வருஷம். அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைவது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த 2025வது வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருப்பதனால உங்களின் பொருளாதார நெருக்கடிகள் குறைவது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் உள்ள கனவுகள் எல்லாம் தற்போது நிறைவேறி மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நேரமாக அமையுதுங்க இந்த வருடம். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய யோகமும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு லாபம் வர முடியுமோ அவ்வளோ லாபம் இந்த வருஷம் உங்களுக்கு வரும். அந்த லாபத்தை வச்சு நீங்கள் சேமிப்பு செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் 2 மடங்காக பெருகும். ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வீங்கன்னா, ஒரு லாபம் வருதான், அந்த லாபம் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் வாங்கி கொடுப்போம், நம்ம மனைவி இதை ஆசைப்பட்டிருக்காளே அதை நம்ம வாங்கி கொடுப்போம், நம்ம வீட்டில் இந்த பொருள் வாங்கி வச்சா இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கான விஷயங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எவ்வளவு செலவு செஞ்சாலும் அதுக்கு ஈக்குவலான வரவு உங்களுக்கு இந்த வருடம் வந்து கொண்டே தாங்க இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இப்போது இருந்த இடம் தெரியாமல் மறையுங்க. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதனால உங்களுக்கு உள்ள வேலைப்பளு சற்று குறையுங்க. வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே தற்போது ஒரு விடிவு காலம் வரப்போகுதுங்க. அதுக்கான அமைப்பும் வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்குது. உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. பங்காளி வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் வருடமாக இந்த 2025வது வருடம் மகர ராசிக்கு இருக்குதுங்க. ஆண்டுகோள் என சொல்லக்கூடிய நம்ம குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பஞ்சம ஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது சிறப்பான அமைப்பு. அப்படிங்கிறதுனால இந்த வருட தொடக்கத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடுங்க. மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கின புதுமண தம்பதிகளுக்கு ஆண்டு தொடக்கத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியுமே வந்து சேருங்க. வரும் 14/5/25க்கு பிறகு குரு 6ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 3/12க்கு அதிபதியாகி 6ல் மறைவது விபரீத ராஜயோகம் என்ற காரணத்தால் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் குரு மாற்றத்திற்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் வளமான பலன்களே இருக்குங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025வது வருடம் ரொம்ப அமோகமான யோகம்னே சொல்லலாம். எல்லா வரவு, அதாவது நமக்கு பண வரவு இருந்துச்சு அப்படின்னா அதிலே நமக்கு பாதி. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா
பணத்தால் தான் நிறைய பிரச்சனைகளே வருது. அந்த பணம் வந்து ஈக்குவலாக செலவு பண்ணதுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். மீதி என்ன இருக்குது? அன்பு. உங்கள் மனைவி குழந்தைங்கக்கிட்ட வீட்டுக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியேருந்து வரக்கூடிய எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அசல்ட்டாக அப்படி அது என்ன சொல்லலாம், மழை போல் வந்தது பனி போல் மாறிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியாக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் ரொம்பவே அமோகமாக மங்களகரமாக இருக்குதுன்னே சொல்லலாங்க. என்ன குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறமா வந்து கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தொட்டு அதாவது உங்கள்கிட்ட ஒருத்தங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா பேசுகிறாங்களா அவங்கள முழுசாக நம்பிடுவீங்க. அப்படி முழுசாக நம்பக்கூடிய ஆட்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் அப்படி நம்ப முடியாதுங்க. நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, கடைசியில் கூட இருந்து காலை வாரி விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் மகர ராசியில் உள்ளவங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் அந்த இதை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமான்னு சொல்லிட்டு. எத்தனை மகராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வருஷம் ஒரு குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. யார்கிட்டயாச்சும் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாங்குறது ரொம்ப சிக்கலாயிருங்க. மற்றபடி உங்களுக்கு பண வரவுலையும் சரி இருக்கட்டும், குடும்பத்துலேயும் சரி இருக்கட்டும், தொழிலையும் சரி இருக்கட்டும், உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். மேலும் மேலும் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சர்ப்ப கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு 3லையும் கேது 9லையும் ஆண்டு தொடக்கம் முதல் அதாவது மே 18ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. இதன் காரணமாக ஆண்டு தொடக்கத்திலேயே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம ஆரம்பத்தில் அப்படி சொல்லிட்டோம். குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது கொடுக்கு, ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லது கொடுக்கு, சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே கொடுக்குது. அதுவும் இல்லாமல் சனி ராசி தான் உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி ராசி தான். அவங்களுமே வந்து உங்களுக்கு அந்த பேச்சியும் சிறப்பாக இருக்குதுங்க. அதனால் இந்த வருடம் நீங்கள் எதை தொட்டாலும் துலங்கும் வருடமாக தான் இருக்குது. சந்தோஷமும் சந்தோஷம். இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் போதே உங்கள் மனசுக்குள்ளே அப்படி துள்ளி குதிக்கணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்குது. சரிங்களா? இதனால் தொடக்கத்தில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ராகு கேது பேச்சு இருக்கு இல்லையாங்க, இப்போ மே 18ஆம் தேதி வரைக்கும் அதில் வந்து சஞ்சாரம் செய்ய இருப்பதனால ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பேச்சில் பொறுமையோடு இருப்பதும், மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும், கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. அதான் அந்த மே மாதம் ஏப்ரல் டு ஒரு மே வரைக்கும் வந்து குடும்பத்துக்குள்ளே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஏப்ரல் அதாவது குடும்பத்துக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் மனைவி, குழந்தைகள், உறவினர்கள்னு அடுத்தவங்கள சொல்ல விட நம்ம அம்மா அப்பா சகோதர சகோதரிகளை சொல்லலாம். ஏன்னா சுற்றி இருக்க உறவினர்களை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு சிலர் நாம் நல்லா இருக்கணும், நம்ம வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நிறையா பேர் இவன் என்ன இத்தனை வருஷம் இப்படி இருந்தால் திடீர்னு இந்த அளவுக்கு நல்லா முன்னேறிதானே அப்படின்னு காலவாரி விடவும் பொறாமப்படக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களோட தொழில் ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஒற்றுமையாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வேறு தடை குறை அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் இந்த வருஷம் உங்களுக்கு இல்லைங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்தவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. சரிங்களா? அடுத்து உங்களோட தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதனாலையும் 8ல் கேது வந்து ஆண்டு பிற்பகுதியில் சஞ்சரிக்க இருப்பதனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருப்பது, தேவையற்ற பயணங்கள் தள்ளி வைப்பது நல்லதுங்க. குறிப்பாக வரும் 2025ஆம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ஏப்ரல் முதல் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சிறப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் சொந்தங்கள் அதாவது குழந்தைகள், மனைவி, அம்மா அப்பா இவங்களுக்குமே இருந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே உங்கள் ராசிப்படி கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எந்த காரியத்திலையும் சிந்தித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பதனால வயிறு பாதிப்புகளை வந்து தவிர்க்க முடியும். சரிங்களா? ஆரோக்கியத்தில் சற்று முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது.
மற்றபடி தேவையற்ற பயணங்களை தவிர்த்துட்டிங்கனாலும் உங்கள் உடல் அசதியை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். தேவையில்லாத ஒரு அலைச்சல் வந்து உங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களோட குடும்ப பொருளாதார நிலைகள், அதாவது மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்களோட குடும்ப பொருளாதார நிலை இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கணவன் மனைக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றும் காலங்கிறதுனால பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்குங்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைக்கலாம். எதிர்பாராத உறவுகள் மூலம் குடும்ப தேவைகள் வந்து பூர்த்தியாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க. உற்றார் உறவினர்களிடையே விட்டு கொடுத்து நடப்பதன் மூலம் பல நல்ல காரியங்களை சாதித்து கொள்ள முடியும். சரிங்களா? உங்களோட கொடுக்கல் வாங்கல் எப்படி இந்த 2025 வருடம் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆனால் நான் முதலே ஷார்ட் அண்ட் கட்டாக சொல்லிட்டேன். கொடுக்கல் வாங்கலில், அதாவது குருபெயர்ச்சிக்கு அப்புறமா கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு. அது எந்த அளவுக்கு விரிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? பண வரவை வந்து இனி சிறப்பாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் பெறுவீர்கள். கொடுத்த கடன்களை வசூலிக்க முடியும் என்றாலும் சில நேரங்களில் நம்பியவர்களை துரோகம் செய்வார்கள். தேவையற்ற வம்பு வழக்குகளை சந்திக்க நேர்ந்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். கடந்த கால கடன்களை குறைத்து கொள்ள முடியுங்க. சரிங்களா? மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் வியாபாரிகளுக்கு இந்த 2025 வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் போட்டி பொறாமைகளால் சில நேரங்களில் மன உளைச்சல் ஏற்படுங்க. கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வதும் தொழிலாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லதுங்க. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஓரளவுக்கு அனுகூலத்தை பெறுவீங்க. கடந்த கால நெருக்கடிகள் விலகி எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியுங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிறர் செய்யும் தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலுமே உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களை எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, யாரோடைய விஷயத்துலையும் தலையிடாமல் இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க. சரிங்களா? இது மகர ராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்குங்க. புழு பூச்சிகளோட தொல்லைகள் இனி குறையும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தக்க நேரத்தில் கிடைச்சி மன நிம்மதி ஏற்படும். பூமி மனை வாங்கும் விஷயங்களாம் அனுகூல பலன் ஏற்படுங்க. கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும். முடிந்தவரை தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக நடந்து கொண்டால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியுங்க. பணவரவுகள் சிறப்பாக இருப்பதனால குடும்ப தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்ய முடியும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை நிலவுங்க. முடிந்தவரை குடும்ப பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. திருமண சுபகாரியங்கள் ஆண்டின் முற்பகுதியில் நடக்குங்க. கல்வி, அதாவது மகர ராசியில் உள்ளவர்களுக்கு கல்வி எப்படி இருக்குன்னா, சற்று கவனமுடன் செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பயணங்களை சற்று நிதானமுடன் செயல்படுவது, தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அரசு வழியில் ஓரளவுக்கு உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியில் இருக்கவங்களுக்கு பரிகாரம் இந்த வருடம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க. பரிகாரம்னா நீங்கள் அத்தனை ரூபா செலவழித்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகிருங்க. ஏன்னா இந்த பரிகாரங்கள்லாம் செய்வதனால எதுவும் நடக்க போதில்லை. நீங்கள் மனசார கடவுளே கதின்னு சொல்லி வேண்டுங்க. அவர் உங்ககிட்ட உங்களோட உண்மையான அன்பு பக்தியை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் உங்களோட குலதெய்வத்தையும் முதல்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானையும் மனதார வேண்டிக்கிட்டு நினைத்த பொழுது நினைத்த நிமிடமே நினைத்த கணமே வந்து நிற்கக்கூடிய முருகப்பெருமானையும் மனதார வேண்டிக்கிட்டு உங்களை இஷ்ட தெய்வமான எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆனால் மகர ராசிக்கு குறிப்பாக சொல்லணும்னா சிவபெருமானை வேண்டுங்க. இவங்களெல்லாம் நீங்கள் வேண்டி ஒரு தொழிலை நீங்கள் வணங்க ஆரம்பிக்கிறீங்க
அப்படின்னா அந்த தொழில் நிச்சயம், அந்த செயல், நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றிகரமாக அமையுங்க. அதுதான் இந்த வருஷத்தோட பரிகாரம். சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படிங்கும்போது முருகப்பெருமானை வேண்டிட்டு நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் வெத்தலை தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றினீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே பனி போல் மாறிடுங்க. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும். இது உங்கள் சகோதரியாக நான் வேண்டிக்கிடக்கூடிய ஒரு விஷயம். இந்த வருடம் எளிமையான பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேங்க. ஆண்கள் திருநீற்றையும் பெண்கள் கண்ணில் மையையும் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வைக்கும்போது உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.